போகிறோம். இது செட் நம்பர் 17. இதுக்கு முன்னாடி செட் நம்பர் 16 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது. எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா போட்மாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் சால்வ் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டுமே சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸோ 2.5 வரும். 75/30 போட்டிங்க அப்படின்னா 2.5 வரும். அப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 5.525 வரும். ஓகேவா? இது நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1.38125 வரும். மைனஸு ஸோ 2.5. ஓகே, இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 1.11875 வரும். ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ 20% என்னது 1/5 P + Q. ஸோ 50% என்னது 1/2 P - Q. ஓகேவா? ஸோ இந்த 2 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2P + 2Qங்கிறது கிடைக்கும். இந்த 5 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் 5Q - 5Qன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 வந்து அந்த சைடு போச்சு அப்படின்னா 3Pன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7Qன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டையும் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா P/Q தான் என்ன கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா P/2 வந்து 7/3 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பொருளோட ரேட் வந்து 80 ரூபா per kg. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா per kg வந்து இருக்குது. அது எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 91.8 வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட் வந்து குவான்டிட்டி எழுதிக்கும் 3:1. ஸோ 3:1 வந்து கலக்கிறாங்க. அந்த 3 ரேஷியோங்கிறது என்னது அப்படின்னா 80 kg. அது ஒரு ரேஷியோங்கிறது என்னது 100 kg. ஓகேவா? இரண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை கேஜி கிடச்சிரும் அப்படின்னா 4 kgங்கிறது கிடச்சிரும். அது எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஸோ 91.80 வந்து விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இது வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. அது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 240. இது வந்து 100. ஓகேவா? இது நீங்கள் ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 367.20 வரும். ஓகேவா? 367.20 வந்து இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 340 ரூபா வரும். ஓகே, 340 நம்ம காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. நம்ம செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 367 செல் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்குது. அப்போ வந்து லாஸ் ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 27.2 வரும். டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸு 340 × 100. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆப்ஷன் வந்து 10%, 8% கொடுத்துறாங்க. 10% வரும் அப்படின்னா 34. அது 34 அண்ட் எபோவ் இருந்துச்சு அப்படின்னா 10% அல்லது 10% மேலே வரும். இங்கே 34 கீழே வந்துருக்குது. அப்போ வந்து 10% கம்மியாக தான் இருக்குது. இப்போ 10% கம்மியாக ஒன்று தான் இருக்குது. ஸோ சி ஆன்சர் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டில் வந்து சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 45,000 60,000 கொடுத்துறாங்க. நீங்கள் இந்த இடத்துல கேன்சல் பண்ணிங்க. இது ரெண்டையும் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 3:4 ரேஷியோ வரும். கரெக்டாக? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து கொடுத்துறாங்க. 8 மந்த்து, அடுத்து வந்து 6 மந்த்து கொடுத்துறாங்க. இந்த மந்த்து ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 4 வரும், இங்கே 3 வருமா? ஸோ வந்து நம்ம எழுதிக்கலாமா? ஃபஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அடுத்து வந்து டைமு. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு. என்ன ஏபி 2 பேரும் கொடுத்துருவாங்க. ஏபி. ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 3:4. அது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:3. ஓகேவா? இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். இந்த இடத்த கேன்சல் பண்ணிடலாம். இந்த இடத்த கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் ஆகிடும். 3 கேன்சல் ஆகிடும். இப்போ ரேஷியோங்கிறது என்னது 1:1 ரேஷியோவில் இருக்கும். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 36,000 கொடுத்துருவாங்க. அப்போது ஆளுக்கு பாதி. ஓகே, ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆளுக்கு பாதி வந்து ஷேரிங்காக இருக்கும். ஆளுக்கு பாதிக்கும் போது நம்ம 36,000 பாதி வந்து 16,000. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் இருக்குது. 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 60 kg கொடுத்துருவாங்க. ஒரு பையனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு பையனை ரிமூவ் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து என்னது 59.5 மாறுது அப்படின்னா ரிமூவ் பண்ண பையனோட வெயிட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.
மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 30 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 29 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, எவ்வளோ ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே 60 kg இருக்குது, இங்கே 59.5 இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? 0.5 வந்து கம்மியாக இருக்குது. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 14.5ங்கிறது வரும். மொத்தம் வந்து எவ்வளோ கேஜி இருக்குது? 60 kg இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும் 74.5 தான் வந்து அந்த ரிமூவ் பண்ணுற ஆவரேஜ் பையனோட ஆவரேஜாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சப்போஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், இங்கே வந்து ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ண பையன் வந்து ஆவரேஜோட கம்மியாக இருப்பான்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 30 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் ஆவரேஜ் வந்து 60, அப்போ வந்து நமக்கு 1800 வரும். மீதி 29 பேர் இருக்காங்க, 29 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 59.5ங்கிறது வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதே நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா கால்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். இதை மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நியூ பேட்டர்ன் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டைம் கொடுத்துறாங்க. ஸோ செக்ஷன் டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 0.36 செகண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, அந்த 0.36 செகண்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை படிக்கணும். ஸோ சால்வ் பண்ணலாமா வேணாமா முடிவு பண்ணணும். ஸோ எல்லாமே அதில் தான் பண்ணணும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆவரேஜ் பேஸ் பண்ண சம்பு தான். மொத்தம் 40 பாய்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 160 கொடுத்துறாங்க. அதில் வந்து ஒரு மிஸ்கால்குலேஷனாக இருக்குது. ஓகே, மிஸ்கால்குலேஷன் வந்து 165 kg வந்து சென்டிமீட்டருக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா 156 சென்டிமீட்டருங்கிறது கொண்டு வந்து கொடுத்துறாங்க. ஓகேவா, மொத்தம் 160 பேர் இருக்கிறாங்க. 160 டோட்டல் ஆவரேஜ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கும் போது 165 மைனஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 40 பேர். ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். 160 மைனஸ் இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 40னா 90, அப்போ 2 வருமா? இப்போ 0.2 வரும். ஸோ மீதி 10 வரும். 10 வந்து 40 பண்ணிங்க அப்படின்னா 2 சம்திங் வரும். அப்படின்னா 160 வந்து 0.2 போச்சு அப்படின்னா 159.775ங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 40 பேர். ஓகே, 40 × 160 இதை போட்டு மல்டிபிள் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் டிவைட் பை 40 போடுவீங்க. அதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கால்குலேஷன் பெருசாக போகும். இதை மாதிரி சால்வ் பண்ணுங்கள். மொத்தம் 160 இருக்குது. ஸோ எவ்வளோ மிஸ்மேட்ச் ஆகிருக்குதோ 9, எத்தனை பேர்? மொத்தம் 40 பேர். ஓகேவா, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் 10% எடுத்துங்க. அது வந்து எப்படி ரேஷியோ எழுதலாம் அப்படின்னா 10/1 வரும். அப்போ வந்து 11/10 எழுதிக்கலாம். இந்த கீழே இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூவாக இருக்கும். மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2 வருஷம். இதை நீங்கள் க்யூப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க 3 வருஷம் இதுமாதிரி போயிட்டுருக்கும். அதே போல் வந்து இங்கே வந்து மேலே உள்ளது வந்து டோட்டல் அமௌண்ட்டு, கீழே உள்ளது வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 5 வரை கேன்சல் பண்ணால் கீழே வந்து 100 வரும். இதை மேலே 5 வரை கேன்சல் பண்ணோம்னா 121ங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்கொயர் அப்படின்னா ஸோ 10 11 இதோட ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 121ங்கிறது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ 10% இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10%ன்னு அர்த்தம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் 1/10 × 100 போட்டிங்க அப்படின்னா ஸோ 10%ங்கிறது வந்துடும். ஓகேவா, இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதை மாதிரி சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி தான் போடணும். அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 50 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000 1 + 6/100 பவர் தான் எண்ணு தான் கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 60 50 / 5000 ஈக்குவல் டு 1 + 6 வந்து பார்த்தீங்கன்னா 10 6 தான் கேட்குறாங்க. எண்ணு தான் 2 இயர்ஸ். ஓகேவா, 6 தான் கேட்குறாங்க. 2/100 பவர் வந்து எண்ணு வந்து 2 இயர்ஸ். ஓகேவா, இது ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க 0 0 கேன்சல் ஆகிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 121/100ங்கிறது வரும். ஈக்குவல் டு இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 100 + 6/100ன்னு வரும். பவர் 2 வரும். பவர் 2 கேன்சல் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர் 2 வந்து கேன்சல் பண்ண அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படிங்கும்போது 11/10ன்னு வரும். ஈக்குவல் டு 100
ப்ளஸ் 6 டிவைட் பை 100ன்னு வரும். ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆர் ஈக்குவல் டு இங்கே ஆர் வந்து மேலே கீழே 10 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 10 மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து 100க்கு 100 ஈக்குவல். இங்கே 100 ப்ளஸ் 6 அப்போ 100 ப்ளஸ் 6ன்னு வச்சுங்க. 100 ப்ளஸ் 10ன்னு வச்சுங்க. இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10% இருக்கும். ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணால் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம்பு தான். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம டெரிஸ்டல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைனிங். ஓகே, கைன் அப்படின்னா ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் அப்படின்னா எப்பொழுது செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு. இதுதான் நமக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இங்கே செல்லிங்கோட வேல்யூ வந்து 15 kg. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஈக்குவல் டு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 kg. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 kg. ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த சைடு போச்சு அப்படின்னா ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20ங்கிறது வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸு டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸு டிவைட் பை செல்லிங் ப்ரைஸு ஈக்குவல் டு 15 டிவைட் பை 20ன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4 டிவைட் பை 3ங்கிறது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு பார்ட் வந்து ப்ராஃபிட்டு, எவ்வளோ ரூபா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 3 × 100. ஓகேவா? இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 33.33ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 15 + 5. ஓகேவா? அப்போ வந்து 20ன்னு வரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ரெண்டோட டிஃப்ரெண்ட் வந்து 5 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 × 100 போட்டிங்க அப்படின்னா 33.33ங்கிறது வந்துடும். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் எக்ஸாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட் லாஸ் அந்த பேஸ் பண்ண சம்மு தான். இங்கே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் ப்ரைஸுங்கிறது கொடுத்துறாங்க. டூ சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும் 12,000. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தா 20%. 20%னா ரேஸ் வந்து 1/5. அப்போ வந்து 4/5க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விற்றுருப்பாங்க. ரெண்டாவது வந்து தெரியாது /100 ஈக்குவல் டு எத்தனை ரூபாய்க்கு விற்றுருங்க அப்படின்னா 8,400. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து விற்றுருக்காங்க. இதில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அம்சம் நல்லா கவனிங்க. இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 48ங்கிறது வரும். 48 டிவைட் பை 5ங்கிறது வரும். ஓகேவா? இந்த ஈக்குவல் டு எக்ஸு ஈக்குவல் டு 84ங்கிறது வரும். ஓகேவா? இந்த 84 இந்த 48 ரெண்டுமே வந்து டிவைட் ஆகாது. இந்த 48ம் 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து டெசிமலில் தான் வரும். ஓகேவா? ஸோ டெசிமலில் வந்து நம்ம ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் சி தான் வந்து இருக்குது. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸு ஈக்குவல் டு 84 டிவைட் பை × 5 டிவைட் பை 48ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், அல்லது வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணி இல்லை 6 டேபிளில் கேன்சல் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் டேரெக்டாக பார்த்துக்கலாம். 48 வந்து 84ஆல் டிவைட் ஆகாது, ஈக்குவலாக டிவைட் ஆகாது, அதே 5ஆலையும் டிவைட் ஆகாது. இப்போ வரக்கூடிய ஆன்சர் டெசிமலில் தான் வரும். டெசிமல் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஈஸியாக போட்டுறோம். ஓகேவா? கால்குலேஷனே பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் அலகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 4:7:4ங்கிற ரேஷியோ இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 11 வரும். அப்போ எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிவைட் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7, 4 இது வந்து ஆல்கஹாலு, இது வாட்டரு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 12 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது ஆல்கஹாலும் வாட்டர் வந்து 7:6ங்கிற ரேஷியோவில் மாறுது. ஓகேவா? ஆல்கஹாலில் எந்த சேஞ்சும் பண்ணல, அதனால் வந்து 7 வந்து அப்படியே 7 தான் இருக்குது. அப்போ வந்து இந்த 4ங்கிறது 6ஆக மாறி இருக்குது. எதனால் இந்த 12 வந்து ஆட் பண்ணவும் 4 வந்து 6ஆக மாறி இருக்குது. அப்போ 2 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 12ன்னு இருக்கும். ஓகேவா? 2 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது 12ன்னு இருக்குது. அப்போ வந்து ஒரு பார்ட்டுங்கிறது என்னது 6. மொத்தம் 11 பார்ட்டு கண்டுபிடிக்கணும். 11 × 6 வந்து 66, ஆப்ஷன் டி.
ஸோ இதை மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் இதை மாதிரி சால்வ் பண்ண தெரியல, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 7/4 இருக்குது, 7x + 4xன்னு வச்சுங்க. என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து என்னது ஆல்கஹாலாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கும். என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 7/6ன்னு மாறுது. இது நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 42x = 28x + 72ன்னு வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 14x = 72ன்னு வரும், x = 6ன்னு வரும். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணுறது தான் ஈஸியான மெத்தடு. ஸோ ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ப்ரைஸோடலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 80% எபோவ் தான் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துட்டு இது மட்டும் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 12% அப்படின்னா அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரெண்டாவது வேல்யூ ரெண்டுமே கொடுத்துறாங்க. அப்போ வந்து 100x வச்சுங்க. இது என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இது என்னது காஸ்ட் ப்ரைஸு. அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 80% எபோவாக இருக்குது. அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னது 180 இருக்கும். அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 12% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது 112x இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை தெரிஞ்சிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துறாங்க. அப்போ வந்து 180x × 70/100ன்னு வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 126ங்கிறது வரும், 126xன்னு வரும். அதுலேருந்து என்னது 250 ரூபா மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ 250 ரூபா வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ப்ராஃபிட்டுங்கிறது இது செல்லிங் ப்ரைஸுங்கிறது கிடைக்கிது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னது 126x - 112x = 250. ஓகேவா? இதை நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா 14x = 250. ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100x தான் கண்டுபிடிக்கணும். 100xங்கிறது நமக்கு காஸ்ட் ப்ரைஸு = காஸ்ட் ப்ரைஸு. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா x கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் = 100 × 250/14. ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து எல்லாமே டெசிமலாக தான் இருக்குது. ஓகேவா? எல்லாமே டெசிமலாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த 100 வந்து கேன்சல் பண்ணாதீங்க. இது 7ஆல் கேன்சல் பண்ணிங்க. இது வந்து 125ங்கிறது வரும். இந்த 125 7ஆல் பண்ணும்போது 1 வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 55 அப்படின்னா 7 × 7 வந்து 49. அப்போது 17 தான் ஆரம்பிக்கணும் ஆன்சர். 17ங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எதை மாதிரி சம் அப்படின்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது சிலிண்டருக்குள்ளே வந்து சப்னா மூழ்கடிக்கும் போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட்டர் வந்து அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அது பாலோட வால்யூம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம சிலிண்டரை பற்றி கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா கொடுத்துருக்கிறது வால்யூமோட ரேடியஸ் கொடுத்துறாங்க. ஓகே, வால்யூமோட ஸ்பெரிக்கலோட ரேடியஸ் கொடுத்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பெரிக்கலோட வால்யூம் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3πr³ கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா அந்த சிலிண்டர் டேட்டா வந்து இங்கே வந்து தேவையில்லாத டேட்டா. ஓகேவா? 4/3πr³ வந்து பார்த்தீங்கன்னா 4 × 4 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 256/3π. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 63வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர் கொடுத்துறாங்க. ஒரு ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துறாங்க. டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த கருவோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கருவோட சர்ஃபேஸ் ஏரியாவோட என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr². ஓகேவா? இதே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்க அப்படின்னா 3πr² வரும். ஸோ இதில் வந்து 2க்கு வந்து 2 பையோட வேல்யூ வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3.14 எடுத்துக்கங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 × 10. ஓகேவா? இங்கே வந்து 20 நீங்கள் எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து 20க்கு வந்து 20ன்னு அப்படியே சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ டயாமீட்டர் கொடுத்தாங்க, ரேடியஸை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஓகேவா? இது நீங்கள் மாற்றும் போது 314ங்கிறது வரும், × 2ங்கிறது வரும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 8ல் முடியணும். இது 300னா 600, 628 ஆப்ஷன் ஏ.
ஸோ ஏ ஆன்சர் தான். ஓகே, கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 64வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் கொடுத்துறாங்க. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துறாங்க இன்னர் ரேடியஸு. ஸோ அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துறாங்க. ஸோ இன்னர் ரேடியஸ் வந்து ஆர்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து 2Rங்கிறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே வந்து ஆர் வந்து 1 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். இந்த 2R ஸ்கொயர்னு இருக்குது, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு வரும். அப்போ வந்து 4:1 தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சரு. இதை மாதிரி சால்வ் பண்ணும்போது தான் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி போகலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிலிண்டர் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு கேட்குறாங்க. ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது தான் பை ஆர் ஸ்கொயர் பார்த்தோம். 2 × π × ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது 2 × π × ஆர் ஸ்கொயர் வந்து 2Rன்னு வரும். 2R வந்து 4R ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2R ஸ்கொயர், இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2πR ஸ்கொயர். அப்போ வந்து 1:4ங்கிற ரேஷியோவில் வந்து பிரியும். ஓகேவா, இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, இந்த இதில் வந்து CGL 2025 பொறுத்த வரைக்கும் பிரமிடு ப்ரீசம் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1லே கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி டிசிஎஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Tier 2ல் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி பிரமிடு ப்ரீசம் இது எல்லாமே. ஆனால் வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா Tier 1லே கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்கில் எக்ஸ்ட்ரா வந்து பிரமிடு ப்ரீசத்தோட ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சு வச்சுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரமிடு கீழே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ட்வைஸ் த பேஸ் த ஏரியான்னு கொடுத்துறாங்க. ஸோ பேஸோட ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துறாங்க. இப்போ பேஸோட ஏரியா வந்து எப்படி இருக்கும், ஸோ பேஸோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது. அப்போ வந்து 6 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 36 சென்டிமீட்டர். ஓகேவா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன இருக்கும் 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்கொயர் பிரமிடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் இன்ட்டு ஸ்லைண்ட் ஹைட். ஓகேவா, ஸ்லைண்ட் ஹைட்டு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 72ங்கிறது வந்துருக்குது. 1/2 பெரிமீட்டர் வந்து 4ன்னு இருக்குது. ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4A. 4A என்ன அப்படின்னா ஸோ 4 × 6 வந்து 24ங்கிறது வரும். இன்ட்டு ஸ்லைடோட ஹைட்டு. ஓகேவா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12 வரும். ஸோ இங்கே இது ரெண்டும் கேன்சல் 6 12 ஆர் 72. அப்போ வந்து ஸ்லைண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 சென்டிமீட்டருங்கிறது வரும். 6 சென்டிமீட்டருங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 66வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 66வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஸோ 66வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சர்க்குலர் கொடுத்துறாங்க. சர்க்குலரோட 75% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளுவேலி வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேவா, அமைக்க போகிறாங்க அப்படின்னா அதோட லென்த்து வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, மொத்தம் 75ங்கிறது 3/4. ஓகேவா, இந்த மாதிரி முள்ளுவேலி அமைக்கிறாங்க பெஞ்சஸ் அப்படின்னா அதோட பெரிமீட்டர் தான் கண்டுபிடிப்போம். பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πRங்கிறது தெரியும். 2πR மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா 75 ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/4. ஓகே, 3/4 இன்ட்டு 2 பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22/7 6. ஸோ இங்கே வந்து டயாமீட்டர் கொடுத்துறாங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 14ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வரும். இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். அடுத்தது வந்து இந்த 2 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும். இந்த 3 × 22ன்னு வரும். 3 × 22 வந்து 66 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்குலர் கொடுத்துறாங்க. அதோட சர்க்கம் ரேடியஸ் அண்ட் இன்னர் ரேடியஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும் 1:2ங்கிற ரேடியஸில் தான் இருக்கும். ஓகே, 1:2ங்கிற ரேடியஸில் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, என்றைக்குமே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இது உள்ள சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சின்னதாக இருக்கும். வெளியே உள்ள ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட பெருசாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது 2:1 தான் கரெக்டான ஆன்சரு. இல்லை அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கேபிட்டல் ஆருங்கிறது என்னது சர்க்கம் ரேடியஸு. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A/√3ங்கிறது தெரியும். ஸோ இன்னர் ரேடியஸ் வந்து நீங்கள் சுமாரான்னு வச்சுக்கோங்க. இது ஓகே, என்ன ஃபார்முலா அப்படின்னா A/2√3ங்கிறது தெரியும். இது வந்து ரேஷியோ எழுதும் அப்படின்னா A/√3 ரேஷியோ A/2√3ங்கிறது தெரியும். இந்த ஏவும் கேன்சல் பண்ணிக்கங்க.
ரூட் த்ரீ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்க 2 வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த 2:1ங்கிற ரேஷியோவில் வந்து வரும். ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கிங்க, இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டில் வந்து போட்டுறமா இருந்தால் போட்டுக்குங்க. அடுத்தது 68வது கொஸ்டின் பார்க்கலாம். 68வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம்ம தான் கொடுத்துறாங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இன்ஸ்கிரிப்ட் ஒரு சர்க்கிள். ஓகே, இதை மாதிரி ஏபிசிங்கிறது ஒரு சர்க்கிள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்கிரிப்டாக இருக்குது. இதில் வந்து சர்க்கிள் வந்து இன்ஸ்கிரிப்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் வந்து ட்ராப் பண்ணுறோம். இது வந்து ஏ, இது பி, இது சிங்கிறது வந்து கொடுத்துறாங்க. ஒரு ஏவில் வந்து ஒரு டேஞ்சர் ஜாயின் பண்ணுறோம். இந்த பிசியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டிங்கிற பாயிண்ட் வந்து மீட் பண்ணுது. ஓகே, மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். சிடியோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர். ஏடியோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிசியோட லென்த்து. ஸோ இதோட லென்த்து தான் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் ஃபார்முலா. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா டேஞ்சன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ டேஞ்சன்ட் வந்து இங்கே ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி இன்ட்டு பிடி. ஓகே, இந்த சிடி இன்ட்டு இந்த பிடி, இந்த ஃபுல் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே வந்து ஏடி வந்து வேல்யூ வந்து 6 × 6 ஈக்குவல் டு சிடி வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். பிடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 + x இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கிறோம். இப்போ 4 + xன்னு இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 36 ஈக்குவல் டு 4 இன்ட்டு, ஸோ 4 + x. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9 வரும். 4 + x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேவா? நம்ம எக்ஸுங்கிறது பிசின்னு வச்சுருக்கோம். பிசி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து என்னது 5 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. சப்போஸ் அவங்க வந்து பிடியோட வேல்யூ கட்டிருந்தாங்க, இந்த பியிலேருந்து டி வரைக்கும் கட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டருங்கிறது கிடைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிறத ஒரு ட்ரெபிசாய்டு கொடுத்துறாங்க. ஏபி பேரலல் டு சிடின்னு கொடுத்துறாங்க. ஏபி வந்து பேரலல் டு சிடி. அப்புறம் வந்து டயகனல் கொடுத்துறாங்க. ஏசி பிடி வந்து டயகனல் ரெண்டுமே எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா ஈங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவல்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை மாதிரி ஒரு சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ஸோ ஏபிசி இது வந்து டிஇஎஃப்னு வச்சுக்கோங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1 2 இருந்துச்சு அப்படின்னா இதோட ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 1:4ங்கிற ரேஷியோவில் வந்து பிரியும். ஓகேவா? சைடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டுமே சிமிலாரிட்டி வந்து சைடை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏரியாவோட ரேஷியோ கிடைச்சிடும். ஓகேவா? அதுதான் வந்து நமக்கு கான்செப்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு ட்ரெபிசாய்டு இருக்குது. ஓகேவா? ஸோ ஏபிசிடிங்கிறது கொடுத்துறாங்க. ஏசியும் ஓகேவா இந்த பிடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டயகனல்ங்கிறது கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா ஈங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதோட ஏரியாவும் ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரியாவோட ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஏரியாவோட ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. இந்த பக்கத்தோட ஸ்கொயரும் வந்து ஏரியா ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதே போல் இந்த பக்கத்தோட ஸ்கொயரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அவங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா இந்த ஏபியும் சிடி பக்கத்தோட ஸ்கொயர் வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏரியாவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 70வது கொஸ்டின். ஸோ 70வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு சர்க்கிள். ஓகேவா? இதே மாதிரி ஒரு சர்க்கிள். ஓகேவா? இது மாதிரி 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6, இதோட வந்து பார்த்தீங்கன்னா 6, இது வந்து எக்ஸ்னு வச்சுங்க. எக்ஸ்னா இது வந்து 2xன்னு கொடுத்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் வந்து என்ன கேட்குறாங்க. ஓகே, டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் √d² மைனஸு r1 மைனஸ் r2 ஸ்கொயருங்கிறது தெரியும். இங்கே டிங்கிறது என்னது, இங்கே எக்ஸு ப்ளஸ் இங்கே எக்ஸு. ஓகேவா? அப்போ இதோட டோட்டல் லென்த் வந்து 3x. ஓகேவா? இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3x
இப்போ 3x ஸ்கொயர் மைனஸு R1 வந்து பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் எக்ஸு இந்த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. 3x ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9x ஸ்கொயர் மைனஸு 2x வந்து எக்ஸ் வச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8x ஸ்கொயர்னு வரும். இது வந்து 8 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ்னு எழுதிக்கலாம் ஓகேவா. அப்போ வந்து 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டு ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துறாங்க. ஸோ ரேடியஸ் 1, ஸோ ரேடியஸ் 2, அவங்களோட சென்டரோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, இதோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் ஓகேவா. அதே போல் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க ஓகேவா. அப்போ வந்து உள்ளே வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து கேப் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கிள் வந்து டச் ஆகலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குது. இது 6, இது 2, ஒருவேளை 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து டச் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். 8 சென்டிமீட்டர் கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே இன்டர்செப்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்போ இதில் வந்து எத்தனை டேஞ்சன்ட் வந்து வரைய முடியும்னு கேட்குறாங்க ஓகேவா. நமக்கு தெரியும் 2 சர்க்கிள் டச் ஆகலை அப்படின்னா எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம் அப்படின்னா ஸோ இப்படி ஒரு டேஞ்சன்ட்டு, ஸோ இப்படி ஒரு டேஞ்சன்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேஞ்சன்ட்டு, ஸோ இப்படி ஒரு டேஞ்சன்ட், மொத்தம் எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம் அப்படின்னா 4 டேஞ்சன்ட் வரையலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சரு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் காமன் டேஞ்சன்ட் மொத்தம் வந்து ஸோ வேறு கலர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டேரக்ட் காமன் டேஞ்சன்ட்டு, ஸோ இது டேரக்ட் காமன் டேஞ்சன்ட்டு. அப்போ வந்து எத்தனை வரையலாம் அப்படின்னா 2 வரையலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று, ஸோ இப்படி ஒன்று, மொத்தம் எத்தனை 2 ஓகேவா. இந்த இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், இங்கே 2 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 சென்டிமீட்டரு. ஆனால் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டருங்கும் போது 2 சர்க்கிள் வந்து டச் ஆகாமல் இருக்குதுன்னு அர்த்தம். டச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அதில் வந்து 4 டேஞ்சன்ட்டுங்கிறது வரையலாம். டச் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 3, ஸோ ரெண்டுமே இன்டர்செப்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் 2 வரையலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டு கொடுத்துருவாங்க. கார்டுனால் ஒரு சர்க்கிள் இருக்குது ஓகேவா. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி சிடிங்கிற ஒரு 2 லைன் இருக்குது ஓகே. ஏபி சிடிங்கிற லைன் இருக்குது, அது 2 எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குது அப்படின்னா பிங்கிற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குது ஓகேவா. அப்படி ஆகும்போது இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், பிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர், சிபி வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். இது வந்து தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிடியோட லென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிடியோட லென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஏபி ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தீரத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏபி இன்ட்டு பிபி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு பிடிங்கிறது நமக்கு தெரியும். 6 × 8 ஈக்குவல் டு 4 × எக்ஸு. இது கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். அப்போ வந்து பிடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். பிடிங்கிறது இங்கே வந்து 2 பி ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். அது சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டரு. இது வந்து சென்ட்ரல் பாயிண்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 4 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படின்னா அந்த ரேடியஸோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது ஓகேவா. இது மொத்தம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 6 இது 6 பிரியும் ஓகேவா. நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னா இது வந்து ஓ, இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுங்க. ஸோ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ஓஏ ஸ்கொயர் ஹைப்போடென்யூஸ் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கத்துலேயும் ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் ஓகேவா. இது ஏசி ஸ்கொயர் வந்து ரேடியஸு அதான் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் வந்து 36, 6 ஸ்கொயர் பண்ண 36. ஸோ ஓசி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 52ங்கிறது வரும். இப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52. 7 ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா என்ன வேல்யூ அப்படின்னா 49. 8 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 7 கூட அதிகமாக இருக்கணும்,
அதே போல் வந்து 8ஓட கம்மியாக இருக்கணும். ஓகேவா, 7ஓட அதிகமாக 8ஓட அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52ங்கிறது டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா 7.12 இது மாதிரி ஒரு ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் வந்து டேரெக்டாக வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52ங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 2/100 எழுதிக்கலாம். பவர் 3 ப்ளஸ்ஸு 4/1000 பவர் 3. ஓகேவா, இது டிவைடட் பை 2/10 இந்த ஹோல் கியூப்பு ப்ளஸ்ஸு 4/100. ஓகேவா, இது வந்து 1000 வருமா, 1000 ஸோ கியூப்னு வரும். ஓகேவா, ஸோ இது தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/10. ஸோ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சரி, இது டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. இதில் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். காமனாக 1/10 கியூப் வந்து நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2/10 வந்துடும். ப்ளஸ்ஸு 4/100 மாறிடும். ஓகேவா, டிவைடு பை 2/10 வரும். ஸோ ப்ளஸ்ஸு 4/100 வரும். ஓகேவா, இது ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது 1/1000ங்கிறது வரும். ஸோ 1/10 இந்த ஹோல் கியூப் வந்து 1/1000. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 0.001. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.64064. இது நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா 8ங்கிறது வரும். 0.1 2 3 4 5 6 வந்து 8. இது ரெண்டு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக 0 சேர்த்துக்கலாம். அப்போ வந்து 8 0 0 64 0 0.ங்கிறது வரும். அடுத்து இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 1.728ங்கிறது வரும். 3 0 சேர்த்துக்குங்க. இது 6 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 216 0.001 இது நீங்கள் பண்ணும்போது 1.728216ங்கிறது வரும். ஓகேவா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 64008 டிவைடு பை 1.7288216ங்கிறது வரும். ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் காமனாக எதால் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 1/27ங்கிறது வரும். இது 4 டேபிளாக கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ 1/27ங்கிறது வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா போதும். இங்கே 3 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே வந்து 6 டிஜிட் இருக்குது, 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுதான் மெயினான கான்செப்ட். இதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.